అయితే నా డీల్ రా. ఏ రోమియో కార్డు దొంగ మళ్ళీ ఎప్పుడు వస్తారు? రేపు వస్తాగా. கவலைப்படாதே, இது எய்ட்ஸ் இல்ல. நான் சொல்றேன், டாக்டர் மாடசாமி நான் இருக்கேன், பென்சில் இருக்கு, அப்புறம் எப்படி எய்ட்ஸ் வரும்? போ போ, ஒன் டே கமிங், ஒன் டே கோயிங். கோ கோ. நீ என்னமா 2 மாசமா கலெக்டர் வா. 25 रुपया दूंगी, इससे ज्यादा नहीं दूंगी. మల్లెలో సంపెంగలో జాజులో ఇస్తా ఉండయ్యా, బేరాలే లేవు. ఇదిగో 5 రూపాయలు తీసుకో. 5 రాసుకున్నా. கோசி போயிடுறா. என்ன? ஏய் மாமல். அம்மா, இஸ்மாயில் வந்திருக்கான். வந்துட்டானா? இவன் வராத நாளே கிடையாது. ஏய் ஆ ஏய் రేపు వస్తావుగా? నూరా నువ్వు ఇచ్చినావు. ఏయ్ ఇద్దరికి అరే ఏందిరా యాదగిరి, ఇందాటి నుంచి మామూలు వేసామంటే గురుస్తున్నావు. ఏందన్నా గుసాలు చేస్తున్నావు? వస్తుందా కదా. அபிராமி, அபிராமி, இருங்கயா. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் இங்கே வந்து நம் சென்னியின் மேல் பத்மவாதம் பதிடவே இடங்கொண்டு மீனை கொண்டு இழகி இழகி முத்து నీకు చెప్పేది అభిరామి, నీకు చెప్పేది తప్పండి. తప్పుకోమంటే ఎందుకు తోస్తున్నావు? ఇచ్చారు కదా, వదిలేయండి. மல்லிகல மல்லிகல. இப்ப யார பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னத்தான். உனக்கு உடம்பு நல்லா ஆயிருச்சு, நீ வீட்டுக்கு போலான்னு நான் தான் உன்னை அனுப்பிச்சேன். இப்ப மறுபடியும் அதே செஞ்சுட்டு வந்தா அபிராமி அபிராமி அபிராமின்னு. ஏன் ஏன் மறுபடியும் ஒத்த கால நிக்கிறியாமே? ஏன்? மேல மேல கையை கட்டாத, தரைய பாரு. இதுதான் நிஜம். நீ மனுஷன், சாதாரண மனுஷன். அதுதான் நிஜம், அதுதான் ஃபேக்ட். புரிஞ்சுக்க. மேல பறக்க முடியாது. இதோ பாரு, இதை கீழே போட்டா விழும். இதுதான் நீ. அண்டர்ஸ்டாண்ட்? கிரேட். பெரிய விஷயம் சொல்ற, கவிதை மாதிரி பேசுற. ஆனா நடைமுறைக்கு வருமா? நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? யார? ரோசிய.
ரோசி தானே அந்த பொண்ணு பேரு? நாக்கு தட்டி ஆயிடுச்சா? இல்ல, ரோசியை கல்யாணம் பண்ணிக்க. வேணாம். ஏன்? அப்ப அபிராமி இல்ல. யார் அந்த அபிராமி? கொஞ்சம் காட்டேன். லெட்டர் போட்டு வரவழைக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி லெட்டர்? வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் இல்ல? லெட்டர் எழுதணும். ஓகே, எழுது. இந்தா. கேலி பண்றீங்களா? ஆமா, கேலி தான் பண்றேன். 100 பாட்டு அபிராமி அந்தாதியே மனப்பாடம் பண்ண இல்ல, ஏன் எழுத கத்துக்கூடாது? அபிராமி உள்ள இருக்கு, எழுத்தெல்லாம் வெளியே இருக்கு. ஓகே, என்ன எழுதணும் சொல்லு. உட்காரு. நடந்தா வருமே. சரி சொல்லு. கண்மணி அன்போட காதலன். நாக்கு தடி ஆயிடுச்சா டாக்டர்? ஆமா, தடி ஆயிடுச்சு. ரோசி ஏன் வேணாங்கிற? அவன் நல்லவ தானே? நல்லவதான், ஆனா தப்பு. செய்யற தொழில் ரொம்ப தப்பு. அதனால என்ன? ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு கேட்பீங்க. நான் செஞ்சா கார்த்துறாத, தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. திருடுறது தப்பு தான். நீ மறுபடியும் கார் திருடினியா? இல்ல, கதவு மாத்திரம் திறந்து கொடுத்தேன். சித்தப்பா அந்த காரை மலை மேல கொண்டு போய் வச்சு பாட்டு பாட்டா பிரிச்சு வித்துட்டாரு. எந்த மலை? அது சொல்லக்கூடாது. ஆனா மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பென்டதால். பென்டதால். அந்த மலை பூரா பென்டதால். பென்டதால் வாசனை. இங்க எல்லாம் ஒரே அசிங்கம். இங்க ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி போகாம இருந்திருந்தா பாவம் எங்க அம்மா இந்த தொழிலுக்கு வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு. நானும் சுத்தமா இருக்கு. ஏன் நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல சுத்தமா இல்ல அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சிய பாருங்க. இது எங்க அப்பன் கொடுத்துட்டு போன மூஞ்சி. என் மூஞ்சி மேல ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். என் மூஞ்சி மேல அவன் மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். இது எங்க அப்பன் மூஞ்சி. அந்த மூஞ்சி அழிக்கணும். இந்த மூஞ்சி அழிக்கணும். அப்பன் கொடுத்த உடம்ப அழிக்கணும். அதுக்கு அபிராமிய பார்க்கணும். அபிராமிய பார்த்தா உடம்பு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். அபிராமிக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கணும். லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தினா, நல்லபடியா குழந்தையெல்லாம் பத்திட்டு எல்லாம் நல்லபடியா நான் இந்த அசிங்கத்துல தப்பிச்சு நான் போயிருந்தேன். நல்ல இடமா பார்த்து மலை மேல வெண்டத்தாள் வாசனை இருக்கிற மலை மேல போய் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அபிராமி. అమ్మా, షాక్ కొడతాంలా? షాక్ ఏమి ఇవ్వట్లేదు, ఇంజక్షనే. డాక్టర్ గారు త్వరగా రమ్మన్నారా? ஏ ரோசி, என்ன நம்ம பையனை பார்த்துட்டு வரியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? பௌர்ணமியில பண்ணிக்கோ, நல்ல விருத்தியாகும். அட போயா, உன்னாலதான் எல்லாம். தாலி கல்யாணம் பௌர்ணமின்னு அதை போட்டு குழப்பி வச்சிருக்கேன். இனிமே அதுகிட்ட பேசாத. ஏ, நான் பேசாம வேறவன் பேசுவாங்க. இங்க ஹைதராபாத்ல எல்லாரும் நண்டி ஏமண்டி பேசின அவன் தான் தமிழன். தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஏய் ரோசி, அவனுக்கு கல்யாணம் ஆகும், அம்மா சொல்லி இருக்கா. அபிராமி கேட்டேனே, எஸ்வி சுப்பையா மாதிரி கேட்டேன். சொல்லடி அபிராமின்னு சொன்னாலே. குணாவுக்கு கல்யாணம் ஆகும். வானில் சுடர் வருமோ? வரும். பௌர்ணமி வரும். ஜாம்னு கல்யாணம் வரும். குஞ்சரி தாலி வச்சிருக்கேன். 33 கோடி தேவர்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ண தாலி. போயிட்டியா? பொடி போ. நோக்கு கல்யாணம் ஆகாது. சாபம் கொடுக்கறேன்டி. நெத்தில நெருப்ப வச்சிட்டு இருக்கேன்டி. அபிராமி, என்ன பதில் எழுதுறது? ஏதாவது ஒரு பதில் எழுதி போட. நான் மறுபடியும் குணாவை வெளியில அனுப்பும்போது நீ தான் அவனை பார்த்துக்கணும். அப்புறம் குணாவை அந்த சித்தப்பா தொந்தரவு பண்ணா
நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த சித்தப்பாவை பார்த்ததில்ல. ஆனா குணா பேசுறதுல இருந்து அவன் தப்பான ஆள்னு எனக்கு தோணுது. అడే పుచ్చా లంబాడి కొత్తగా వచ్చావా? నయా అచ్చా ఏ కిतना? 10 रुपया ఏ 15 ఏ 20 ఏ దొరికింది. కన్ పోన పోకిలే కాల్ పోగలామా పోకిలే మనం పోగలామా. காசே ஒரு 120 போடு. என்ன அனுமாரே வீடா பர்றியா? నా పేరు అనుమార్ కాదు, హనుమంత్. కోచ్ కాదు కన్నా ఉండి రొండిచ్చి. అక్కడ హౌస్ఫుల్ అయితే మనకేట వస్తుందిరా? వస్తుంది. సందులో 10 పైసా కూడా నొழைய மாட்டேங்குது. டே காசே 120 போடு. அட போயா, நட கோச்சுக்கிற நீ கூட. நீயும் தான் உன் கோணக்காலால தினம் அளவு எடுத்துக்கிட்டு வர்ற. என்ன புண்ணியம்? பூட்டை யார் திறக்கிறது? திறக்கிறவன தான் காணாம போகிட்டேன்னு என்கிட்ட சகல வேலையும் கத்துக்கின்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டான். அது சரி, வாய் உதாரே விட்டுக்கிட்டு இருந்தா? கபரா எப்படியாச்சும் அந்த பைத்தியக்காரனை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டின்னு வந்து நான் இந்த வேலையை முடிக்கல. நான் ஆம்பளை இல்ல. இஸ்மாயிலே இஸ்மாயிலே கொடுத்த கரனை திருப்பி கொடுக்கறவே ஆம்பளை, நீ பொம்பளை பொம்பளை. ரொம்ப நோது இஸ்மாயில விட்டுரு. இஸ்மாயில இஸ்மாயில அது கடைசி காசு. இஸ்மாயில கை செலவுக்கு வச்சிருந்தான். தபார் உன் காசுலாம் அன்னிக்கிட்ட சொல்லையா குடுத்து வச்சிருக்கேன். உங்க அன்னிக்கிட்டியா? உங்க வீட்டு சட்டிப்பான ரோட்ல கிடக்குதுடா. வீட்டை காலி பண்ணி சொல்லி சேர்த்து ஆளுங்கோல வந்துட்டான். காலி பண்ண மாசம் 15,000 ரூபாய் வாடு கேக்குறான். வந்துட்டானா? 4 வருஷமா டபாச்சின்னு இருந்தமே. இன்னும் முடியாது, காலி பண்ணே ஆகணும். இஸ்மாயில் கிட்ட மாமூல் இட்டு இருந்தா சேட் உள்ள ஓட்டுருவானா? எனக்கு என்னடா, சேட் கிட்ட மாமூல் வாங்கி உங்கள வெளியே சொல்லுங்க. ஏ மனோன் மன்னி 2 दिन के अंदर काट कुड़कले तो எல்லா சாமான் உठाकर बात फेंक दूंगा. அவன் வந்து சாமான் எல்லாம் தூக்கி காரை தூக்கி போட்டுடுறேன். போங்கடி போங்க, நானே தனியா சாவறேன். அம்மா அண்ணியா என்ன ஆச்சு அண்ணியா? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாரும் தெருவுல நிக்கணும். விதி எழுதிட்டானா நம்ம தலையில இதான் தொழில். என்ன இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்கறானுங்க. நமக்கு அதுக்கு வக்கில்லையே. மாசம் 15,000 நான் எங்க இருந்து கொடுப்பேன்? இந்தாங்கடி போங்கடி போங்க. எங்கயாவது போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க. என்ன நாங்க எங்கேயும் போகலமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அண்ணியா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காக போராடுவேன் அண்ணியா. அடிக்காத அண்ணியா. போராடுற மோரக்கட்டை பாரு. ரோசியா சேட்டு கிட்ட வேற மாதிரி பேசி பாத்தியா? அட போயா, அதெல்லாம் ஒண்ணும் பலிக்கல. அவனுக்கு காசு ஒண்ணுதான் குறி. என்ன திரும்பி கூட பாக்கல. ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி எல்லாம் ஏன்டா தண்டனை கொடுக்குறே? புருஷனும் சரியில்லை, உள்ளயும் சரியில்லை. நான் இருக்கிற அண்ணி உனக்கு எனக்கு ஏதாவது ஐடியா வராதியா? போடு. வேண்டாம் சாமி, உன் ஐடியாவை கேட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியாடா பாவி? பாத்தியா, இவ்வளவு நாள் நான் குட்ட ஐடியாவில தானே தொழில் ஜாம் ஜாமுன்னு நடந்துச்சு. பதறாம யோசிப்பான். நமக்கு நம்ம வேலை நடக்கணும். கோவப்பட்டா நடக்குமா? அண்ணியா ஒரு நல்ல ஐடியா. சித்தப்பன் யோசனை சரிதான். அப்புறம் அவன் சொல்ற மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துடலாம். நம்ம குணாவை அந்த மார்வாடி பார்ட்டி நம்பணுமே. பார்ட்டிய பொத்தன மாதிரி கொண்டாந்து கையெழுத்து போட வச்சு வெளியில கொண்ட விட்டுடலாம். ஆமா, குணா கையெழுத்து போடுமா? போடுவான். 2 எழுத்து தான் போட்டுடலாம். டாக்டர் நீ அடிக்கடி குழப்பாத. வக்கீல் கூட மூக்குல கை வைக்கிற ஐடியா அடிக்கடி வராது. குணா மட்டும் கையெழுத்து போடட்டும். 5 வருஷம் நம்மளை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, கேரண்டி. ஆஸ்பத்திரியில அவனை வெளியில விடுவாங்களா? விடுவாங்க. டாக்டர் வந்தா விடுறாங்க. ஆமா. யாரு டாக்டர்? நீதான். ஐயோ நானா? அதுவும் சரிதான். குணா, அழுக வந்தா அழுதுல. அழுக வரதுக்கு தான் உனக்கு இந்த ஊசி போட்டிருக்கு. குட், கூட்டிட்டு போங்க. வா.
ஏய் குணா, அம்மா போயிட்டாளா? பயப்படாதே, பராசக்தி கூட இருக்கா, அதான் முக்கியம். இந்த தாலி மந்திர தாலி, அபிராமி சொல்லியிருக்கா, வாங்கிட்டு. ராய் ராய் உதல்றா உதல், நீ தள்ளுடா நீ தள்ளுடா உதல்றா. என்னடா உதலு? முதல்ல தாலியை கொடுத்தாங்கடா. ஐயோ தமிழ் பைத்தியமா? டாக்டர் நன்ன காப்பாடண்டே. டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார் நன்ன காப்பாடண்டே. என்னது என்ன இது? தாலி அவங்கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுத்துடலாம். சரி சார். நமஸ்காரம். நமஸ்காரம். குணா, தாலி உங்ககிட்ட இருக்கு, கூடவே நானும் இருக்கேன், அபிராமியும் இருக்கா. மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனாம். கிட்டிமேளம் கிட்டிமேளம். குணா இறங்கு வா. வச்சுக்கோ. எல்லாருக்கும் தெலுங்குல சொல்லுங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. எப்போ? ஐயா இப்போ ஆமா மாடு, எங்க அம்மா செத்துட்டாங்க. மாடு என்னடா மாடு கூட பேசுறியா? மனுஷங்களுக்கு என் துக்கம் புரியாது. குணா, கண்ணு குட்டி என்னையா மாடு அம்மா கண்டுபிடிச்சு செத்துட்டாங்க. சொல்லிடலாம். உள்ள பணம் தெரியுது, சும்மா பேசினுக்கிறியா? குணா கண்ணே, உள்ள போய் பாரு, உனக்காக இன்னும் மேஜிக் வேலை பண்ணி வச்சிருக்கிறேன். రాగుణా బాగున్నావా? వెళ్ళు. குணா, எப்படா வந்த? என்னடா ஆச்சு? டேய், என்ன ஆச்சு? ஏன் அடற? உனக்கு குணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, கிறுக்கு பயலே. அவன் ஒன்னும் சும்மா அழுவல. எல்லாருமா சேர்ந்து இவனை முழு பைத்தியமாவே ஆக்கிடுவீங்க. தபார், நீ செத்துட்டதா சொல்லி அவரை கூட்டிட்டு வந்திருப்பான். இப்படி எல்லாம் சொன்னா நான் கூட தான் அழுவேன். தபாரா ராஜா, அழாதராக்கண்ணா. அங்க அப்படி சொல்லலைன்னா உன்னை வெளியில விட்டுருக்க மாட்டாங்கடா. அதுக்காக தான் சும்மா உழுதுடா உழுதுடா உழுதுடா. ஆமாப்பா, இத பாரு, நான் சாவ மாட்டேன். நான் சாகலடா, நான் சாவ மாட்டேன். சரி, குணா வா வா. சாமி பிரசாதம், పழం పழం కూడా వచ్చావా? పెళ్లి చేసుకుందావా? నీకోసమే ఎదురు చూస్తున్నా స్వామి. குணா, என்கிட்ட வர மாட்டியா? வா, நான் தான் அபிராமி. உனக்கா சதா போடி. எப்ப பார்த்தாலும் அதை கிண்டல் பண்றதா வேலை. இனிமே அந்த சீன். குணா, ஏன் அழற? இப்போ என்ன ஆச்சு? அழுற ஊசி போட்டாங்க. அடிச்சி சுமாரே. இத பாரு குணா, உனக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கோம். ஆமாண்டா, இப்ப நீ குடும்ப தலைவன், பெரிய மனுஷன். நீ தான் அந்த வேலையை முடிக்கணும். என்ன வேலை? ரெண்டே எழுத்து தான். குணா. குணா குணா சொல்லக்கூடாது, எழுதணும்.